ஜம்மு காஷ்மீரோட பகல்கம் பள்ளத்தாக்கு வழியா சுற்றுலா போன அப்பாவி சுற்றுலா பயணிகள் 27 பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் வழிமறிச்சு மிக கொடூரமா சுட்டு படுகொலை செஞ்ச இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சுற்றுலா பயணிகளை சரமாரியா சுட்டு கொன்ற இந்த சம்பவத்துக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சயீதோட லஷ்கர்-இ-தொய்பாவோட பினாமி அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கு. முக்கியமா ஒவ்வொருத்தரையும் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இந்துக்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்களோட கீழாடையை உருவி பார்த்துட்டு சுட்டு கொண்டிருக்காங்க. சில தாக்குதல்கள்ல குழந்தைகளோட இருக்கிற கணவன் மனைவிகள்ல கணவனை மட்டும் குறிப்பாத்து சுட்டிருக்காங்க. அதுலயும் ஒரு பெண் ஒருத்தரை சுடாம, நான் ஏற்கனவே பல பெண்களை சுட்டுட்டேன், உன்னை விட்டுறேன், நீ இதை போய் மோடி கிட்ட சொல்லுன்னு திமிரா பேசியிருக்கான். இந்த வார்த்தை தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு. தீவிரவாதிகளுக்கு யார் மேல கோவம்? இந்துக்கள் மேலையா இல்ல மோடி மேலையா? இந்தியாவுல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா தங்களோட உறவுகளை மேம்படுத்திட்டு வர இந்த சூழ்நிலையில அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கி உடனடியா அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதா அனைவரோட, குறிப்பா இஸ்லாமியர்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த தாக்குதல்ல உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு கூல் ஃபயர் மீடியா சார்பாகவும் எங்களோட அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறோம்.